வீட்டில் முன்னாடிலாம் ஒரு குழந்தைய 10, 15 பேர் கிட்டத்தட்ட தூக்கி வளர்த்தோம். தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, எதிர் வீடு, பக்கத்து வீடு இவங்கெல்லாம் அந்த குழந்தைய தூக்கி வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அறத்தை போதிக்கக்கூடிய நம்ம தர்மத்தை சொல்லக்கூடிய கதைகளை சொல்லி கொடுப்பாங்க. டெய்லி ராத்திரியில் இந்த குழந்தைங்க பாட்டி கூட படுத்துக்கிட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதில் நேர்மை தவறாத தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மகாபாரதம், ராமாயணம், இதிகாசங்களை பற்றின சின்ன சின்ன கதைகள்லாம் நமக்கு பெரியவங்க சொன்னாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நமக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வரோம், டயர்டாக இருக்குது. இதில் எங்கேருந்து இவங்களுக்கு கதை சொல்கிறது? நம்ம கதையே பெருங்கதையாக இருக்கே, அதில் எப்படி இவங்களுக்கு போய் மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் சொல்கிறது? வயிற்று பிழப்பே பெருசாக இருக்குது. அதுலேயும் வெளிநாடு, வெளி மாநிலத்திலலாம் நம்ம இருக்கோம். அப்போது இவங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு முடியல. அப்போ நம்ம இந்த குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தர்மம் தெரியல. நம்ம யார், நம்மளுடைய ஆர்ஜின் என்ன, நம்மளுடைய தத்துவங்கள் என்ன, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தது, ஏகம் பரம், ஏகாம்பரம். அதே மாதிரி நம்மளுடைய இதிகாசங்கள், தேவாரம், திருவாசகம், விநாயகர் அகவல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதையெல்லாம் அந்த காலத்தில் பாட சொன்னாங்க, சொல்ல சொன்னாங்க. வீட்டிலையே சுவாமி ரூம்னு ஒன்று இருக்கும். காலையில் நீங்கள் சுவாமியை வழிபட்டு இந்த பாடல்கள்லாம் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க. உபவாசம் அப்படின்னு ஏன் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியத்தை மனசில் வச்சு ஏகாதேசியில் பெருமாளுக்காக உபவாசம் இருந்தாங்க. அது ஒரு நாள் பொழுது நீங்கள் உபவாசம் அப்படின்னா இறைவனுக்கு மிக அருகில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மட்டுமா, நீங்கள் வயிற்றில் இருக்கிற டாக்ஸிக்லாம் போகணுங்கிறதுக்காகத்தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏகாகிரகமாக ஒரே நினைப்போட இறைவனையே சிந்தனை செய்து, நீங்கள் சாயந்தரம் சுவாமிக்கு நிறைய பட்சணம்லாம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்னு அந்த எண்ணம் கிடையாது. நிறைய சீடை, முறுக்கு, லட்டு, ஜாங்கிரி இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. ஏகாகிரகம், இறைவனோட நம்ம கூட இருந்து சுவாமியை பற்றின பாடல்கள், தேவாரம், திருவாசகம், இப்போல்லாம் முற்றோதுதல் அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்களங்க. இதெல்லாம் நம்ம சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தயவு செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு அடப்போமா, உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம பெரியவங்களோட பெருமையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அகத்தியர் எப்படியெல்லாம் தென்புறத்தில் இருந்து வடபுறத்துக்கு போய் ஒவ்வொரு ஊராக, ஒரு கிராமமாக, அந்த காலத்தில் ஏதுங்க பஸ்ஸா, ட்ரெயினா, ஃப்ளைட்டா, நடந்தே போயிருக்கார் இல்லைங்களா? ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு ஈசனை பிரதிஷ்டை செஞ்சு அங்கங்கே சுவாமியினுடைய திருமண கோலத்தை பார்த்து பின்னாடி வர்ற மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த காலத்தில் பேர் வைக்கிறது கூட எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கள் தாத்தா போல் வாழணும், எங்கள் பாட்டி போல் வாழணும், எங்கள் முத்தாத்தா போல் தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட பேர் பேரனுக்கு, அப்பாவோட பேர் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு நம்ம நிறைய பகிர்ந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்கள போல தான தர்மங்கள் செய்யணும், பேரும் புகழோடு வாங்கணும், அதே நேரத்தில் தர்மம் தவறாமல் வாழணும். இதையெல்லாம் நமக்கு மறைமுகமாக அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது? யூடியூப்பில் போய் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். அதை பிள்ளைங்க பார்ப்பாங்களா? இதை எல்லாத்த விட அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல நம்ம தர்மத்தினுடைய பெருமை, நம்ம தர்மத்தினுடைய சாதனை, பெரியவங்கள்லாம் எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க,
இறைவனே இந்த தர்மத்தில் வந்தால் கூட இந்த பூமியில் மனிதனாக இருக்க வேண்டிய சட்டத்திட்டத்தை மதித்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும். புறாக்காக தன்னுடைய சதையை கொடுத்த சிபியை பற்றி புரிய வைக்கணும். ஏதோ தன்னுடைய மகன் தவறு செய்தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பசுமாட்டு கன்றுக்காக தன் மகனையே ஈடு கொடுத்தார். அப்படிப்பட்ட மன்னன் வாழ்ந்தது. சிலம்பில் என்னங்க இருக்குது, மாணிக்க பரல்களா முத்துப்பரல்களா? அதற்காக தன்னையே இழந்தான். அந்த செங்கோல் வளைஞ்சிருச்சு ஒரு பெண் சொன்னா அப்படிங்கிறதுக்காகவே. இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நடந்துதா சார்? நீங்கள் என்ன சார் ஒரு கற்பனை கதைக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே? உங்கள் சைடில் இருந்து அதை கற்பனை கதையாக கூட வச்சுங்க. ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்து போய் மதுரை பக்கம் போய் பாருங்கள். மதுரையில் இறைவன் விளையாடிய ஊர், மதுரையில் திருவிளையாடல் புரிந்த ஊர். மதுரையில் முதல் சங்கம் யார் தலைவராக இருந்தது? அதுக்கும் ஒரு மொழிக்கு போய் ஒரு சங்கம். வேறு மொழிக்கு இருக்கான்னு நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வேறு மொழிக்கெல்லாம் சங்கம் இருக்கா? அதுக்கு இறைவனே தலைவனாக இருக்கானா அப்படின்லாம் நான் கேட்டு ரெஃபர் பண்ணுறது நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய கௌரவத்தை பேசுவோம், நம்மளுடைய பெருமையை பேசுவோம். ஏன்னா பெருமை பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அந்த பெருமை பேசுகிறதுக்கு பிள்ளைங்களை கற்றுக் கொடுங்க. மதுரையில் அந்த சங்கத்துக்கு தலைவனாக இருந்தது சிவபெருமான். எல்லாத்த விட அழகன் சொன்னால் முருகன்னு சொல்லக்கூடிய முருகனே தலைவனாக இருந்தது. இப்படி இறைவனே இங்கு நம்ம தமிழ் மொழிக்காக, தமிழே இலக்கணமாக, முருகனே இலக்கணமாக, முருகனே தமிழாக, தமிழே முருகனாக. எப்படி பாருங்கள். இது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போ சார் கற்றுக் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னா அவங்க கற்றுக்க மாட்டேன்றாங்க சார். சார் அவங்க சொன்னால் செய்ய மாட்டேன்றாங்க சார். அடுத்தவங்க மேலே பழி போடுறீங்களே ஒழிய நீங்கள் ஏன் அதை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் சார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 மணிக்கு உட்காந்து 5 மணி வரைக்கும் அவங்க கூட நீங்கள் சொல்லலாம் இல்லையா? மற்ற நாள் விட்டுருங்க சார். வயிற்று பழப்புக்காக நீங்கள் ஓடுறீங்க, எல்லாம் கரெக்டாக. உடல் ஆரோக்கியம், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, இதெல்லாம் கரெக்டாக. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து அந்த நீதி கதைகளும் இதிகாசம், நம்மளுடைய பாரத பண்பு இதெல்லாம் சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ அதை செய்யும்போது, நீங்கள் அதை சொல்லும்போது அவளுக்கு வயசுக்கு வரும்போது என்ன ஆகும்? எங்கள் அப்பா சொன்னாரே, எங்கள் அம்மா சொன்னாலே, அவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்துருக்காங்களே, அவங்க எதிர்க்க நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் வரும் இல்லைங்களா? இதையே நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க. பெரியவங்க முதல்ல நம்ம யோசித்தோம்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தோம்னா, ஒரு நல்ல தடயம், ஒரு நல்ல ட்ராக் போட்டோன்னு வச்சுங்க, அந்த தண்டவாளத்தில் ரயில் சும்மா ஜம்முன்னு போகும். நானாக இருப்பேன். இந்த தர்மத்தை நான் புரிந்து கொள்வேன். அயல் நாட்டு தர்மங்களை நான் புரிந்து கொண்டு வாழறேன் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங், அந்த வெதருக்கு தகுந்த மாதிரி ஷூஸு. ஆனால் நம்ம தர்மத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ தெரியாதா? அதை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதா என்னுடைய சின்ன ஒரு யோசனை. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், முதல்ல உங்கள் பிள்ளைங்களுக்கு, பெண்ணுக்கும் பையனுக்கும் போட்டு காட்டுங்க. இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.